ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மாங்காய் ரசம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கறிவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கலாம், அப்படிலாம் தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட வந்துட்டு 3 பூண்டு எடுத்திருக்கேங்க, நான் 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ் அளவுக்கு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தோலெலாம் நீக்கிட்டு பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ அந்த பவுடர்லேயே வந்து இந்த மாங்காவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவு சேர்த்தா போதும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒன்று நான் சேர்க்குறேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்க்குறேங்க. தாளிக்கும் போது உங்களுக்கு வேணால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது கூட வந்துட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா ஜீரண சக்தி கொடுக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுவும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மாங்காய் சீசன் இருக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாப்பாடோட இதை சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் அதை. ஸோ கொதித்த பிறகு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சுட்டே வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் அப்பளம் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு அந்த வாசனை வரும், அப்போவே தெரியும் நல்லா கொதிச்சிச்சு அதுன்ட்டு. ஓகே, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் மாங்காய் ரசம் ரெடி.